ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் 13ஆம் அத்தியாயம். தேவர்கள் அமிர்தத்தை அருந்துகிறார்கள். ஸ்கந்தன் கூறினார், தன்வந்திரி அமிர்த கலசத்துடன் வெளிப்படுவதைக் கண்ட அனைத்து பங்கேற்பாளர்களும் தன்வந்திரி ஸ்ரீ அருகே வருவதை தூரத்திலிருந்து கண்டார்கள். அமிர்தம் கொண்ட தங்க குடம் கரத்தில் இருப்பதை கண்ட அசுரர்கள் திடீரென்று அதன் மீது பாய்ந்து அதை பறித்து சென்றனர். பிராமணரே, அவர்களில் போதுமான வலிமை மிக்கவர்கள் அதை பிடித்து கொண்டு ஓடிவிட்டனர். பலவீனமானவர்கள் அவர்களை துரத்தி சென்று அலங்காரம் மற்றும் சரியான நடத்தை முறையின் பெயரால் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்வருமாறு: இதுபோன்ற அநீதியான மற்றும் துன்மார்க்க செயலை நீதிமான்கள் செய்யலாகாது. அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் அருந்த வேண்டும். அவர்கள் அமிர்தத்தை கசக்கும் வேளையில் சம பங்காளிகள், இல்லையெனில் அல்ல. அந்த வார்த்தையை முறையீட்டை பொருட்படுத்தாமல் அவர்கள் விரைவாக வெகு தூரம் ஓடிவிட்டனர். அங்கேயும் அவர்கள் அமிர்தத்தை பெறுவதற்காக ஒருவருக்கொருவர் கைகளை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டிருந்தனர். அவர்கள், நான் முதல்வன் நீ அல்ல, நான் முதல்வன் நீ அல்ல, நான் அதை முதலில் குடிப்பேன் என்று பிரகடனம் செய்து அழுதபோது அவர்களுக்கு அமிர்தம் அருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பின்னர் தைத்தியர்களால் அமிர்தம் பறிக்கப்பட்டதை கண்ட தேவர்கள் முகம் வெளிரி போனார்கள். அவர்களை தடுக்க முடியாமல் அவர்கள் அச்சுதனிடம் அடைக்கலம் தேடினர். உலகத்தின் பகவானே, எங்களை காத்தருளுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். எங்கள் உடைமைகள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. ஆஹா, அமிர்தம் தைத்தியர்களால் எடுத்து செல்லப்பட்டது. எங்கள் விதி என்னவாகும்? அமிர்தத்தை உட்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நம்மை கொல்லும் அளவிற்கு திறமையானவர்கள். இன்று அமிர்தம் அவர்களால் அருந்தப்பட்டால் நாம் என்ன செய்வது? ஸ்கந்தன் கூறினார், தேவர்களின் பரிதாபகரமான நிலையை கேட்டதும் தனது பக்தர்களின் பணிகளை செய்யும் இறைவன் சூரர்களிடம் பயப்பட வேண்டாம் என்று கூறினார். மேலும் அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை திரும்ப பெற எண்ணினார். உலகம் முழுவதையும் மயக்கும் ஒரு அற்புதமான அழகான பெண் வடிவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தைத்தியர்களை அணுகி ஒரு பந்துடன் விளையாடினார். அந்த அழகான வடிவத்தை கண்டு அவர்கள் மயங்கி அன்பின் பேரார்வத்தால் மூழ்கினர். தங்கள் பரஸ்பர போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் அருகில் வந்து கூறலானார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணே, இந்த அமிர்த குடத்தை எடுத்து நம்மிடையே பகிர்ந்து கொடுங்கள். நாங்கள் கஷ்யப முனிவரின் மகன்கள். அழகான பிட்டம் கொண்ட பெண்ணே, எங்கள் அனைவரையும் அமிர்தத்தை குடிக்கச் செய்வாய். அவளிடம் இவ்வாறு கேட்டு தயங்கிய அந்த பெண்ணிடம் அதை கொடுத்தார்கள். அவள் கூறினாள், என்னில் எந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் ஒரு சுய விருப்பமுள்ள, அதாவது விருப்பமற்ற பெண். தாம் ஒரு முறைகேடான செயலை செய்துவிட்டீர். இருப்பினும் நான் அதை என் விருப்பப்படி விநியோகிப்பேன். அவள் அவர்களிடம் கூறினாலும் அந்த முட்டாள்கள் உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள் என்றனர். பின்னர் அவளுடைய கட்டளைக்கு இணங்க தேவர்கள், தைத்தியர்கள், வாசுகி நாகம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்தனர். ஒவ்வொருவரும் அவரவர் குறிப்பிட்ட குழுவுடன் இருந்தனர். அவர்கள் குழுக்களாக தங்களை அமைத்து கொண்டிருந்த போது மோகினி தூரத்தில் ஒரு தங்க இருக்கையில் கடவுள்களின் வரிசையை எதிர்கொண்டு அமர்ந்தார். அமிர்த குடத்தை தன் அருகில் வைத்து கொண்டு ஒரு பெண்ணின் விளையாட்டுத்தனமான பார்வையை இங்கும் அங்கும் செலுத்தி ஒரு கணம் அலட்சியமாகவும் பாரபட்சமற்றவளாகவும் அமர்ந்தாள். விப்ரசித்தி முக்கியத்துவம் வாய்ந்த தானவ குழுவின் தலைவர்கள் மோகினியை பற்றி மனதில் சந்தேகம் கொண்டிருந்தனர். எனவே அவர்கள் தேவர்களின் அருகில் அமர்ந்தனர். அமைதியாக நெருங்கி அவளது பார்வையை தவிர்த்து துன்மார்க்கர்கள் அமிர்த குடத்தை மீண்டும் எடுத்து சென்று ஒரு இரகசிய இடத்தில் அதை அருந்த விரும்பினர். நரனும் நாராயணரும் முனிவர்களுடன் அங்கு வந்தனர். தானவர்கள் அமிர்தத்தை திருடுவதை அவர்கள் இருவரும் கண்டனர். நாராயணரால் அறிவுறுத்தப்பட்ட நரர் உடனடியாக அவர்களை தடுத்தார். அந்த குடத்தை வலுக்கட்டாயமாக பறித்து அதை மோகினியிடம் விரைவாக ஒப்படைத்தார். பின்னர் நரனை கொல்லும் ஆசையில் தானவர்கள் தங்கள் ஆயுதங்களை எடுத்து அவரை தாக்கினர். இதனால் அசுரர்களின் அணிகளில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அதன் பிறகு தேவர்கள், தைத்தியர்கள் மற்றும் மனிதர்களால் வெல்ல முடியாத வலிமை மிக்க அச்சமற்ற பகவான் நரர் அவர்களுடன் தனியாக போரிட்டார். இதற்கிடையில் மோகினி வடிவத்தை எடுத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு விரைவாக சென்று வரிசையாக அமர்ந்திருந்த தேவர்கள் அனைவருக்கும் அமிர்தத்தை அருந்த கூறினார்.
அப்போதும் கூட தானவரான ராகு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஆளில்லாத இடத்தில் நடுவில் நுழைந்து தேவர்களின் வரிசையில் அமர்ந்தார், யாராலும் கவனிக்கப்படாமல். மோகினி தனது ராகுவின் வாயில் அமிர்தத்தை தூவி வந்தபோது சூரியனும் சந்திரனும் அதை அவருக்கு காட்டினார்கள், அவர்களின் விழிகள். எனவே ஒரு பெண்ணின் மிகவும் மாய வடிவத்தை எடுத்த இறைவன் நினைவுக்கு வந்தவுடன் அங்கு வந்த தனது சக்கரத்தால் தன் வாயில் அமிர்தம் கொண்டு அவரது தலையை வெட்டினார். மலை போன்ற தலை சத்தமாக கத்தியபடி மக்களை விழுங்கி கொண்டிருந்ததால் மக்களின் அமைதிக்காக ஸ்ரீஹரி அதை ராகுவின் தலையை கிரக நிலையில் நிலைநிறுத்தினார். சூரர்களை, அதாவது தேவர்களை அமிர்தத்தை அருந்தச் செய்த பிறகு அவர் தனது ஆண் உடலை எடுத்து கொண்டார். இறைவனும் தேவர்களும் தானவர்களுடன் போரிட்டனர். பெருங்கடலின் கரையில் அமிர்தத்தை உட்கொண்டதன் மூலம் மிகவும் வலிமை பெற்ற தேவர்களுக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் அசுரர்களுக்கும் உதவி செய்யப்பட்ட தேவர்களுக்கும் போர் நடந்தது. அந்த கொந்தளிப்பான போரில் நரர், தேவேந்திரன் மற்றும் பிறரால் கொல்லப்பட்ட அசுரர்கள் ஓடிப்போய் பூமிக்குள், அதாவது கீழ் உலகிற்குள் நுழைந்தனர். சூரியன் மறைந்ததும் தேவர்களின் திரளான கூட்டம் ஸ்ரீ அருகே வந்து அவளை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.